அதிர்ஷ்டத்தின் உறவை தருவதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். தொலைத்து விடாதே என் பிள்ளையே. யார் ஒருவருக்காக இத்தனை காலமாக நீ காத்து கொண்டிருந்தாயோ, யார் ஒருவர் உன் எதிர்கால வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அவரே உன்னிடத்தில் வந்து சேரும் தருணம் வந்து விட்டது. கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தும் இங்கு தோல்வி மட்டும்தான் மிச்சமாகி கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும்தான் இழந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனம் தீராத வழிகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வழிகளை எல்லாம் தாண்டி இனி என் குழந்தையிடம் நான் நிரந்தரமாகத்தான் இருக்கப் போகிறேன் என்ற உண்மையை இங்கு சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் வெளிச்சத்தை காண்பிக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை என்னவென்று தெரிவதற்கு உள்ளதாகவே அது கைமீறி சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். நான் தான் இந்த முருகன் வருவேன் என்று உன்னிடம் சொல்லி இருக்கின்றேனே. நீ உதவி என்று கேட்கின்ற பட்சத்திலே 7 கடலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, இந்த முருகனானவன் கூப்பிட்ட குரலுக்கு, என் செல்ல பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தரத்தான் போகிறேன். என் பிரச்சனையே இதுதான் என்று தெரியாமல் தான் மனம் குழம்புகின்றேன் ஐயனே, வேலவனே என்று மனம் மருந்தி கொண்டிருக்கின்றாய். மனம் மருந்தாதே என் தங்க பிள்ளையே. உன் மன வருத்தங்களை தீர்த்து வைத்து, உன் மன கஷ்டத்தை தீர்த்து வைத்து, உன் சோதனைக்கும் வேதனைக்கும் இடையில் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை விட்டு வேறெங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமல், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் முருகா முருகா என்று நீ உள்ள முருகி என்னை மட்டுமே நினைத்து கொண்டு பார். நிச்சயம் இந்த முருகனின் பெயர் கொண்ட ஒருவர் உனக்கு உதவி செய்ய வருவதை கண்கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய். என் 6 படை வீடுகளில் ஒரு இடத்தில் இருந்து வருபவராக இருக்கலாம், அல்லது என் பெயர் கொண்ட ஒருவராக இருக்கலாம், என் குணம் கொண்ட ஒருவராக இருக்கலாம். அதனால் தான் சொல்கிறேன், நீ முருகனை நம்பிவிட்டால் போதும். இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கி, இந்த வேலவனே நேரடியாக களத்தில் இறங்கி மயில் மீது நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தையும் நீ கேட்ட பொக்கிஷத்தையும் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே. உன்னிடம் சொன்னபடித்தான் உனக்கான வேலையை முடித்து தருவதற்கு நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் சொன்னபடித்தான் உன் வேலையை முடித்து தருவதற்கு இந்த முருகனானவன் நான் உனக்கு பதிலாக உன் கரும வினையோடும் விதியோடும் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள இங்கு தயாராக இரு. ஒவ்வொரு நேரத்திலும் காலம் கடந்து விட்டதோ கவலை வந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று யோசிக்காதே. அந்த காலத்தை தீர்மானிப்பவனே இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே யோசிக்கின்றாய்? எதை பற்றி என் பிள்ளையே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வருத்தத்தோடு நீ வேலை செய்தால் அந்த வேலையில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் நான் சொல்வதை கேள். அந்த வருத்தங்களை தாண்டி, அந்த கவலைகளை தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறுவதற்கு இங்கு தயாராகிவிட்டாய். அந்த வெற்றியை கொடுப்பதற்கு இந்த முருகனும் தயாராகிவிட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். எல்லாம் நன்மைக்குத்தான். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் என்னப்பன் முருகன் நன்மைக்குத்தான் செய்வார் என்று நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் மனதின் மாற்றத்தை நீ அங்கு மாறி மாறி வைத்து கொண்டு இருக்கின்றாய். இன்று ஒரு விஷயம் நடக்கும்போது இன்று ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்கிறாய். நாளை ஒன்று நடக்கும்போது நாளை ஒன்றை எண்ணத்தை வளர்த்து கொள்கிறாய். நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். முதலில் ஒன்று விஷயம் வேண்டும் என்று நீ தீர்மானித்து விட்டால் அதில் தீர்மானமாக இரு. தீர்வாக நானே இந்த முருகன் தர காத்திருக்கும் போது நீ எதற்காக என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் தீராத கவலையெல்லாம் வைத்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்கின்ற வேளையிலும் நடக்கின்ற சூழ்நிலையும் புரிந்து கொண்டு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து பார்த்து பேசினாலே போதும். மீதியே இந்த முருகன் நான் பார்த்து கொள்வேன். என் தங்க பிள்ளையே,
உன்னை ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த செதுக்கலில் சிறு வழி உனக்கு கிடைக்கத்தான் செய்யும். வழியே இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. கஷ்டமே இல்லாத வெற்றி, கவலையே இல்லாத வெற்றி நமக்கு அங்கு உறுதியாகவும் நிரந்தரமாகவும் இருப்பதற்கு கடினமானதாக இருக்கும். போராட்ட களத்தில் நின்று கொண்டு போராடி நாம் வெற்றி பெறும்போதுதான் அதன் பெருமகிழ்ச்சியானது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். என் பிள்ளையே, உன் நிகழ்காலத்தை நான் நல்லவா இங்கு உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உனக்கு முன்னதாக சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு நீ கேட்கின்ற வரத்தை கேட்கட்டபடியே தருவதற்கு இந்த முருகன் நான் வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மன பயம் கொள்ளவே வேண்டாம். எந்த விஷயத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கும் தெரியும், என் பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் யாருமில்லை என்று எண்ணி கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? உன்னப்பன் முருகன் தான் உன் கண் முன்னே இருந்து கொண்டு இருக்கின்றேனே, அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஆனால் உறுதுணையாக இருப்பார்களோ மாட்டார்களோ என்று எண்ணி நீ செய்ய வேண்டாம். உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையை மட்டும் கடைபிடித்து கொண்டிரு. சில விஷயத்தின் பதிவுகளை நாம் இங்கு பதிவு செய்யத்தான் வேண்டியதிருக்கின்றது. ஏனென்றால் நான் உனக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான். உன் உள்ளத்தையும் உடலையும் சரியாக பார்த்து கொண்டால் மட்டும்தான் நீ எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கும். நீ எடுத்த செயலில் அங்கு கவனத்தை செலுத்த முடியும். அதுபோல உன் வாழ்க்கை பற்றி கவலை உனக்கு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் லட்சியமே இங்கு வெறுமையாகிவிட்டால் நாம் எதற்காக இருக்கின்றோம், யாருக்காக இருக்கின்றோம், என்ன செய்வது, எதை விடுவது என்று குழப்ப மனநிலையும் உன்னுள் எட்டி கொண்டுதான் இருக்கும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற மாற்றத்தை நான் உன்னதாக உனக்கு தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். இப்படித்தான் நடக்குமோ அப்படித்தான் நடக்குமோ என்று எண்ணிக்கொள்ளாது. எப்படி ஆயினும் சரி, எனக்காக என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்குத்தானே நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த விஷயம் எப்படி நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அதை எண்ணி என்னிடம் ஒப்படைத்து வேளையிலே இதோ உனக்கான பணிகளை சிறப்பதற்கான என் ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன். நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று யோசிக்க வேண்டாம். நினைப்பதையும் நடப்பதையும் இங்கு ஒன்றால் இங்கு ஜீரணிக்க முடியாது. அதனால் அது அதன் வழியில் போகட்டும். நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றி கவலை எனக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீயோ இங்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் உன் உற்றார் உறவினர்கள், உன் சகோதர உறவினர்களையும் என் வீட்டிற்கு அழைத்து இப்பொழுது நான் உணவு பரிமாறுவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த விஷயத்தில் காப்பாற்ற வந்திருக்கின்றேன். இந்த ஒன்று மட்டும்தானே மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தப் போகிறது. ஆனால் என்ன செய்வது? நான் இப்பொழுது உனக்கு தருகின்ற விஷயத்தில் எல்லோரையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் உனக்கு, அதற்கு மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. வெற்றிக்காக பாடுபடுகின்ற என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லாம் நிலைமையும் சரியாகி கூடிய விரைவில் மகிழ்ச்சியின் பிம்பத்தை காணத்தான் போகிறாய். எப்பொழுதுமே எனக்காக குரல் கொடுக்க யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். அந்த வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை ஒவ்வொரு நிலையிலும் கடந்து வருவதற்குள்ளதாகவே நான் இங்கு பெரும் பாட்டை அல்லவா அடைய வேண்டியதிருக்கின்றது என்று நினைக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஆயுதம் ஆனாலும் சரி, இப்பொழுது உனக்கு வேண்டியதில் நான் அமைதி காத்துக்கொள் என்று தான் சொல்வேன். ஏனென்றால் அவர்களை நீ மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்காதே, சிந்திக்காதே. எந்த ஒரு வேளையிலும் உனக்காக கூட இருப்பவள் இந்த தாய் வராகியாக இருக்கும்போது இனி நல்லதை மட்டுமே யோசித்துப்பார், நல்லதை மட்டுமே நினைத்துப்பார். என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவது இந்த அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ யாரும் எதை நினைத்தும் வருத்தப்படவே வேண்டாம். நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் இங்கு தட்டி போவது போல் இருக்கலாம். ஆனால் தரமான ஒன்றைத்தான் நான் தருவதற்காக இப்படி தட்டி பறித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நீ நினைக்கின்ற வாழ்க்கையில்
மிக பெரும் மாற்றத்தை தந்து நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தின் நம்பிக்கையும் தருவதற்காக என் அப்பன் தந்திருக்கின்றான் என்று சொல்லத்தான் போகிறாய். உன் வெற்றி உனதாகத்தான் போகிறது. யாம் இருக்க